வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதனையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது. இதனால் உரிய ஆவணங்கள் இன்றி 50,000 ரூபாய்க்கும் அதிகமாக கொண்டு செல்லப்படும் ரொக்கம், நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். அந்த வகையில் நேற்று திருத்தணி அருகே லட்சுமாபுரம் பகுதியில் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து திருப்பதி நோக்கி சென்ற சரக்கு வாகனத்தை பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனை செய்தனர். அந்த வாகனத்தில் ஏராளமான தங்க நகைகள் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து வாகனத்தில் வந்தவர்களை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். அதில் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் மற்றும் 1 கோடி மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டது தெரியவந்தது. சென்னை கிண்டியில் உள்ள நகைக்கடையிலிருந்து திருப்பதியில் உள்ள கடைகளுக்கு விநியோகிக்க நகைகளை கொண்டு சென்றதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் அவர்களிடம் அதற்குண்டான ஆவணங்கள் எதுவும் இல்லை. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து உரிய ஆய்வுக்கு பின்னர் நகைகள் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டன. ஆவணங்களை சமர்ப்பித்துவிட்டு நகைகளை பெற்றுச் செல்லலாம் என நகைக்கடை பணியாளர்களிடம் மாவட்ட தேர்தல் அலுவலர் ரவிச்சந்திரன் அறிவுறுத்தினார்.